காலையிலேயே செடியும் டபராவும் தூக்கிட்டு கீழே கிளம்பியாச்சு. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா செடியை வைக்கிறதுக்கு தான். இதுக்கு முன்னாடி வீட்டில் மட்டும் ஒரு 2 செடி பால்கனியில் வச்சுருந்தோம். கொஞ்சம் பெருசாக வைக்கலாமேன்னு ரொம்ப நாள் ஆசை. அதுவும் எனக்கு மருதாணி மேலே அவ்வளோ ஆசை. ஸோ இன்றைக்கி அதை நிறைவேற்றலாம் சொல்லிட்டு வாங்கிட்டு வந்தாச்சு. ஊர்லேருந்து வரும்போது ஒரு 4-5 டபராவை தூக்கிட்டு வந்தாச்சு. சும்மா தான் கிடக்க எடுத்துன்னு போனாங்க. சரி செடி வைக்க யூஸ் ஆகுமே சொல்லிட்டு எடுத்துன்னு வந்து ரொம்ப நாளாக பெண்டிங்லேயே இருந்தது. இன்றைக்கி தான் அதுக்கு வேலை வந்திருக்குன்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாமல் மண் மூட்டையோ ஒரு மூட்டை வாங்கிட்டு வந்துட்டோம். ஊரில் திரிஞ்சு எடுத்துகிட்டு வந்துடுவோம் மண்ணை. இங்கே எங்கே போய் தேடினாலும் மண் கிடைக்க மாட்டேங்குது. அதனால் 100 ரூபா கொடுத்து 25 கிலோன்னு சொன்னாங்க. நம்பி வாங்கிட்டு வந்துட்டோம். வந்து மண்ணெல்லாம் கொட்டி சக்ஸஸ்ஃபுல்லாக ஃபஸ்ட்டு வந்து நம்ம மருதாணி வச்சாச்சு. அது ரொம்ப ஈஸி வேலை. அடுத்தது இவன் தான். இதுவும் ஊரில் இருந்து எடுத்துன்னு வந்த பெரண்டை தான். சரி சும்மா வச்சு பார்க்கலாமேன்னு சொல்லிட்டு ஒரு 2 இது மட்டும் வச்சு விட்டோம். சைட்லேயே எங்கள் மாமியார் வந்து இந்த பாவக்காவும் போட்டு விட்டுருக்காங்க போல். ரெண்டுமே நல்லா தலைச்சி வந்துச்சு. இதுவும் பால்கனியில் தான் இருந்தது. பட் இது ரெண்டுமே கொடி வெரைட்டி, அங்கே வச்சா வேலைக்கு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவனையும் எடுத்துன்னு வந்துட்டு பல மணி நேரம் போராட்டத்துக்கு அப்புறமா வேறு டேமேஜ் ஆகாமல் நல்லபடியாக எடுத்து வச்சுட்டேன். நான் கூட பயந்தேன் வராதோ அப்படின்னு சொல்லிட்டு. நெக்ஸ்ட் டேவே செம்மையாக வேறு பிடிச்சி நல்லா வேலை ஏற ஆரம்பிச்சிட்டான். ஆஹா சூப்பரா அப்படின்ற மாதிரி இருந்தது. இந்த கிளைமேட்டில் வச்சா நம்ம பாதுகாக்க தேவையில்ல, செடியே நல்லா அதை பாதுகாத்துக்குன்ற மாதிரி வச்சுட்டும் வந்துட்டேன். அதுக்கேற்ற மாதிரி அதுவும் நல்லாவே பிக்கப் ஆயிருந்தது. இன்னும் ஒரே ஒரு டார்கெட் ரோஜா செடி தான். அதுவும் வச்சுட்டு நம்ம நிம்மதி ஆகிடும். நீங்களும் செடியெலாம் வைக்கிற ஐடியாவில் இருந்தால் இந்த சீசனில் ஸ்டார்ட் பண்ணுங்கள். செடி சூப்பராக வளரும். டாட்டா.